துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது, உங்களுடைய ஜாதகத்தில் அதிக பணவரவை அள்ளித்தருவது தொழிலா அல்லது வேலையா, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பொதுவாக ஒருத்தர் தொழில் செய்கிறாரு அல்லது வேலை பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னாலும், தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா, தொழிலை பார்த்துக்கிட்டே பேசிவ் இன்கம்காக, அதாவது இன்னொரு வருமானத்திற்காக ஆன்லைன் ஜாபோ அல்லது வேறொரு ஏதாவது ஒரு வருமானத்தையோ ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொழில் பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. அதே போல் வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு வேறொரு தொழிலாக, அதாவது அவங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஏதாவது தொழில் செய்யலாமா, அதன் மூலமாக ஏதாவது ஒரு வருமானம், அதாவது இரண்டாவது வருமானமாக ஒரு பேசிவ் இன்கம்மை இன்றைக்கி நம்ம ஏற்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறது வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுடைய ஒரு எண்ணமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போது தொழில் செய்கிறவங்களுடைய எண்ணம் ஒரு வேலையை பேசிவ் இன்கம்காக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யலாமா பேசிவ் இன்கம்காக அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அப்போது இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஒருத்தருக்கு தொழில் செய்யலாமா அல்லது வேலை வாய்ப்புக்கு போகலாமா அப்படிங்கிறதுலேயே மிகப்பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் இது இரண்டையுமே சேர்த்து பார்க்கலாமா, அதுக்கு நம்மளுடைய ஜாதகப்படி சப்போர்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமாங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் உண்டு. அப்போ நம்மளுடைய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கண்டிப்பாக நம்மளுடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்றைக்கி இந்த பதிவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு தொழிலா வேலை வாய்ப்பா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 10ஆம் பாவகம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திலிருந்து 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10ஆம் பாவகம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதே போல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இன்றைக்கி முதலீடு இல்லாமல் எந்த ஒரு தொழிலையும் நம்மளால் பார்க்க முடியல. அப்போ தொழிலுக்கு தேவையானது முதலீடு அப்படிங்கிறதுனால வேறு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது. அப்போது ஒருத்தர் தொழில் செய்யலாமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு 4ஆம் பாவகத்தையும் 10ஆம் பாவகத்தையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ இந்த 4ஆம் பாவகம் 10ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு நல்ல முறையில் இருக்கா நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். இதே ஒருத்தருக்கு வருமானம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பின் மூலமாக அது அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அதுக்கு எந்த பாவகத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வேலை வாய்ப்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வேலை வாய்ப்பை பற்றி பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அந்த 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ 6ஆம் பாவகம் மட்டும் வேலை வாய்ப்புக்கு போதுமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 2ஆம் பாவகம். தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் பாவகம் தான் வருமானத்தை குறிக்கக்கூடியது. அப்போது வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுற நபர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது 2ஆம் பாவகம் 6ஆம் பாவகம் இது இரண்டையுமே சேர்த்து நல்ல முறையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ தொழில் அப்படின்னு ஒரு நபர் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு 4ஆம் பாவகத்தோடு சேர்த்து 10ஆம் பாவகத்தையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். இது தொழில் ஸ்தானத்துக்கு. இதே வேலை வாய்ப்பு ரீதியாக பார்ப்பவர்களுக்கு 6ஆம் பாவகத்தோடு சேர்த்து 2ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய அந்த வருமான ஸ்தானம் நமக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ தொழிலுக்கும் வேலை வாய்ப்புக்கும் என்னென்ன பாவகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே தொழிலாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் கூட நல்ல முறையில் நம்மளால் அதை ரன் பண்ண முடியுமா, ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சரி பண்ணி மோட்டிவேஷனோடு நம்மளால் வெளியில் வர முடியுமா அப்படிங்கிறத வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க 2 பேருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போது இதுக்கு எந்த பாவகத்தை பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, லக்னம் நல்ல முறையில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி எந்த முறையில் நம்மளுடைய ஜாதகத்தில் அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முறையில் தான் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா, அல்லது அஷ்டமாதிபதியாகவோ அல்லது அதில் நிற்கக்கூடிய கிரகங்களாகவோ பாதகாதிபதியாகவோ அதில் நிற்கக்கூடிய கிரகங்களோடு சேர்ந்த இணைவிலையோ இது மாதிரியான விஷயங்களில் லக்னாதிபதி இருக்கும் பொழுது சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதியினுடைய வலு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ இது மாதிரி பொசிஷனில் நம்மளுடைய லக்னாதிபதி இருக்கா, அல்லது இந்த பிரச்சனைகள் எது வந்தாலும் வேலை வாய்ப்புலையோ அல்லது தொழில் முறையிலே வரும் பொழுது இதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு திறன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது எந்த ஒரு நபருக்குமே வேலை வாய்ப்புலையோ தொழிலையோ பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறதுக்கு 100% ஷூரிட்டி கொடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் அல்லது நல்ல ஒரு தசாபுத்தியாக இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுடைய லக்னாதிபதி எந்த பொசிஷனில் இருக்காங்க, நல்ல
நல்ல முறையில் தான் அந்த கிரகம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இது லக்னத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது வேலை வாய்ப்போ அல்லது தொழில் முறையோ எதுவாக இருந்தாலும் லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் லக்னாதிபதி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கணும் அப்படின்னா இன்னொரு பாவகம் இருக்குது. அதாவது தொழில் செய்கிறோம் அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கிறோம், எதுவாக இருந்தாலும் நம்ம லாபத்துக்காக தான் அந்த ஒரு வேலையை பார்க்குறோம். அப்போ லாபஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, லாபஸ்தானாதிபதி எப்படி இருக்குது, லாபஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, அதனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய லக்னத்திலிருந்து 11ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம். அப்போ இந்த 11ஆம் பாவகத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்கு, அது என்ன அதிபதி, அது என்ன மாதிரியான காரகத்துவ விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு தொழிலாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் லக்னம் நல்ல முறையில் இருக்கா, லாபஸ்தானம் நல்ல முறையில் இருக்கா, அதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் நல்ல முறையில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ தொழிலா வேலை வாய்ப்பா அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான பாவகம், அது என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கணும், என்ன மாதிரியான கிரக அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம். அதே போல் தொழில் செய்கிற ஆசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துருமா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே அது மாதிரியான ஆசைகளோ எண்ணங்களோ இருக்காது. மீறி அது மாதிரியான ஆசைகளும் எண்ணங்களும் இன்றைக்கி தொழிலுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. அப்போ தொழில் செய்கிற ஆசை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ஜாதகப்படி தொழில் அப்படிங்கிறது நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கு ஜாதக முறையில் தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஜாதக முறையில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை செக் பண்ணி நீங்கள் தொழில் செய்யலாமா அல்லது வேலை வாய்ப்புகளை செய்யலாமா அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போது எல்லாருக்கும் அந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படிங்கிறது வர்றதில்லை. மீறி அந்த எண்ணம் வரும்பொழுது அது சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். யாருக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து தொழில் செய்யணுங்கிற எண்ணமோ ஆசைகளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜனன ஜாதகத்துப்படி சனி சந்திரன் சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தொழில் மீது ஒரு ஆர்வம் அப்படிங்கிறதும் எண்ணம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். இந்த தொழில் செய்யக்கூடிய ஈடுபாடு அப்படிங்கிறது எப்பவுமே உங்களுக்கு குறையறதில்லை. எல்லா கால நேரத்திலையும் எல்லா தசாபுத்தியிலையும் இந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். இது மாதிரியான ஆசைகள் அப்படிங்கிறதும் எண்ணங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகப்படியாகவே இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது டைரெக்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. அதாவது சனியினுடைய பார்வை சந்திரன் மீது இருக்கும் பொழுது கூட இந்த தொழில் செய்யக்கூடிய ஆர்வங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரனோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனியோ இருக்கும் பொழுது கூட இது மாதிரியான ஆர்வங்கள் இன்டைரக்டாக நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் இன்னொரு கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சனியையும் சந்திரனையும் ஏதோ ஒரு கிரகம் ஒரு சேர பார்க்குது அப்படின்னா கூட இந்த தொழில் செய்யக்கூடிய ஆர்வங்கள் அப்படிங்கிறது நமக்கு இன்டைரக்டாக ஏற்படலாம். இது மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கக்கூடிய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தொழில் செய்யக்கூடிய ஆர்வங்கள் அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் ஈடுபாடு அப்படிங்கிறதும் மேலோங்கியே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போது தொழில் யாருக்கெல்லாம் செய்ய முடியும், அதற்கான ஆர்வங்கள் யாருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். தொழில் செய்தால் யார் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆக முடியும், யாருக்கெல்லாம் அந்த சக்ஸஸ் ஆகாமல் நஷ்டத்தில் போய் முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனோகாரகனாகிய சந்திரன் அப்படிங்கிற அந்த கிரகம் ஒருத்தருக்கு ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திலிருந்து 6, 8, 12 அல்லது 4, 6, 8, 12 இருக்கும் பொழுது என்னதான் கிரக சேர்க்கை தொழில் செய்கிறதுக்கான ஆர்வம் இருந்தாலுமே கூட அவர்கள் தொழிலில் ஈடுபாடு அப்படிங்கிறத வச்சுக்கக்கூடாது. மீறி அந்த தொழில் செய்யும் பொழுது இந்த 4, 6, 8, 12 சந்திரன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இது தவிர வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சந்திரன் கூட ராகு கேதுக்களுடைய இணைவு அப்படிங்கிறது இருக்கும் பொழுது கூட தொழிலில் பெருத்த நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அதில் ஒரு அவப்பெயர் கெட்ட பேரோடு அந்த தொழிலை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த தொழிலை விட்டோ அல்லது அந்த ஊரை விட்டோ கூட நம்ம வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். நிறைய பேரை நம்ம இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அந்த இடத்த விட்டோ அல்லது அந்த ஊரை விட்டோ வெளியேறி நம்ம வேறொரு தொழிலை பார்க்கக்கூடியது, வேறொரு வேலையை பார்க்கக்கூடியது, அல்லது அந்த மாநிலத்தை விட்டே வெளியேறி வேறொரு மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போய் வேலை செய்கிறவங்கள நம்ம இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான கேட்டகரிஸ் இந்த மாதிரி 4, 6, 8, 12 இருக்கக்கூடிய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒரு அவப்பெயரோடு அந்த தொழிலை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இன்றைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி 4, 6, 8, 12 இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அந்த தொழில் செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப நல்ல விஷயம்தான். அதே போல் இந்த சந்திரனோடு ராகு கேதுக்களுடைய இடைவு இருக்குது அப்படின்னாலுமே இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது தொழில் செய்துட்டு இருக்கிற நபர்களுக்கோ அல்லது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்ட
சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் அப்படிங்கிறது உண்டு. என்ன மாதிரியான சந்தேகங்கள் அப்படின்னா, ஒரு ஆணாக இருந்து தொழில் செய்யும் பொழுது அவருடைய அப்பா அம்மா பேர்லையோ அல்லது மனைவியினுடைய பெயர்லையோ அல்லது பிள்ளைகளுடைய பெயர்லையோ வந்து தொழில் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு அந்த 4, 6, 8, 12 சந்திரன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய ஜனன ஜாதகத்துப்படி அந்த அமைப்பு இருந்தால் அவங்க பேரில் தொழில் செய்து இவங்க அதனுடைய ஈடுபாடை ஏற்படுத்திக்கலாமா, அல்லது தொழிலில் இவங்க வேலையை செய்துக்கிட்டு வேற ஒருத்தவங்க பேரில் அந்த தொழிலை தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தொழில் தொடங்குற எல்லாருக்குமே இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. அல்லது கடவுள் பெயரில் தொழில் தொடங்கலாம். வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு நபர் மூலமாக நம்ம அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு நல்லா இருக்கோ அவர்களுடைய ஜாதகப்படி அந்த தொழிலை அவர்களுடைய பேரில் தொடங்கிக்கலாம், நம்ம அதில் வேலை செய்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. இது மாதிரியான அமைப்பு சரியா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யார் அந்த தொழிலை நடத்துகிறோம் அப்படிங்கிறதோ அல்லது முடிவுகள் யார் எடுக்கிறோம் அப்படிங்கிறதோ அல்லது ஈடுபாடு அதிகமாக யார் அந்த தொழிலை செலுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம். அவர்களுடைய ஜாதகத்தின் படி இந்த மாதிரியான அமைப்புகள் பிராப்தங்கள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அல்லது 4, 6, 8, 12 வரும் பொழுது இந்த சந்திரன் அந்த மாதிரி வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம தொழில் தொடங்குறது அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. வேறு ஒருத்தர் பெயரில் தொடங்கி நம்ம ஈடுபாடு செலுத்தும் பொழுது கூட முடிவுகள் சரியாக எடுக்க முடியாமல் அதில் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரியோ அதில் நம்ம விரயங்கள் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையோ கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தொழில் தொடங்கினாலும் யாருக்கெல்லாம் நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத இது மாதிரியான முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்களை வச்சு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பொசிஷன்ல இருக்கு, நல்ல முறையில் தான் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அப்போ ஜனன ஜாதகத்துப்படி இந்த மாதிரியான முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்களை நீங்க தொழில் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய விதிகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல இதுல லாபம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த ஜனன ஜாதகத்துப்படி வேலை பார்ப்பவர்களாக இருக்கும் பொழுது இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது நல்ல பொசிஷன்ல இருக்கும் பொழுதும் 2, 6 சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுதும் கண்டிப்பாக அதுல நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தொழிலில் நாங்கள் நல்ல பேரோட நல்ல புகழோட ஒரு தொழிலை பார்க்கணும் அல்லது நல்ல வருமானம் பெறணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதலீடு எந்த அளவுக்கு நம்ம பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் கூட 4ஆம் பாவகம் அதே போல் 10ஆம் பாவகம் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது, நல்ல ஒரு தொடர்பில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தொழில் ஆரம்பிக்கிறவங்களாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது இந்த 4ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் தொடர்பு ஏற்பட்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அப்போ தொழிலில் யாருக்கெல்லாம் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். யாருக்கெல்லாம் வேலை பார்க்கும் பொழுது நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். இது மாதிரியான விஷயங்களை நம்ம கவனிக்கணும். அதே போல் லக்னாதிபதி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். லாபஸ்தானாதிபதி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இந்த லக்னம் லாபஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டு தொழிலோ அல்லது வேலை வாய்ப்போ இந்த மாதிரியான பாவங்கள் நல்ல முறையில் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் இது தவிர வேறு எந்த மாதிரியான வழிகளில் நல்ல வருமானம் கிடைக்கும், வேறு எந்த அமைப்பை நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 10ஆம் பாவகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னாலோ அல்லது 11ஆம் பாவகத்தினுடைய தசாபுத்தி காலங்களாகவோ இருக்கும் பொழுது கூட தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தசாபுத்தி அப்படிங்கிறது இந்த தசை நடத்தக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, புத்தி நடத்தக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி, அதனுடைய நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ தொழில்களை தொடங்கினா கூட அந்த தசாபுத்தி ஆரம்பிக்கும் பொழுது இருந்து அது முடிவு காலம் வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது நம்மளால பெற முடியும். இது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் தொடங்குறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த பாவகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது தசாபுத்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்போது வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பேரோடு புகழோடு யாரெல்லாம் வந்து வேலை வாய்ப்பை பார்க்க முடியும், யாரெல்லாம் நல்ல வருமானத்தை பெற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொன்னோம். அது கூட 5ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு வரும் பொழுது, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதனுடைய அதிபதி அப்படிங்கிற தொடர்பு ஏற்படும் பொழுது வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட அரசாங்க உத்தியோகமோ அல்லது நல்ல ஒரு வருமானமோ நிரந்தர வருமானமோ கூட நல்ல ஒரு பேர் புகழோடு பார்க்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நல்ல பேர் புகழோடு யாரெல்லாம் வந்து தொழில் தொடங்க முடியும், நல்ல வருமானத்தின் அடிப்படையில் நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த 10ஆம் பாவகம் 4ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு அப்படிங்கிறது தொழிலுக்கு பார்த்தோம். அதோடு 5ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது நல்ல பேர் புகழோடு தொழிலை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் நல்ல வருமானம் அப்படிங்கிறதும் இந்த தொழில் முறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு. அப்போது நல்ல ஒரு பேர் புகழோடு வேலை வாய்ப்பையும் தொழிலையும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பாவங்களை செக் பண்ணி நல்ல முறையில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய அடிப்படையில் பாவங்களை செக் பண்ணி அதன் அடிப்படையில் நம்ம இந்த காரகத்துவ தொழில்களையோ அல்லது வேலை வாய்ப்புகளையோ கூட ஏற்படுத்திக்கலாம். இப்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்துப்படி
பண வரவையும் வருமானத்தையும் அள்ளித்தரக்கூடிய பாவகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாவங்களையும் கிரக சேர்க்கைகளையும் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த மாதிரியான நேரங்களில் நல்ல வருமானம் கிடைக்கும், எந்த மாதிரியான பாவங்களின் அடிப்படையில் நிரந்தர வருமானம் அப்படிங்கிறதும் பேர் புகழ் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய சுய ஜாதக ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பாவகங்கள் நல்ல முறையில் இருக்கா, உங்களுக்கு இந்த மாதிரியான பாவங்கள் நல்ல முறையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்குமா, அல்லது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நல்ல முறையில் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாதகத்துப்படி நம்ம செக் பண்ணிக்கிட்டு அதனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நமக்கு தொழிலா அல்லது வேலை வாய்ப்பா அப்படிங்கிறத கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் நல்ல பணவரவையும் வருமானத்தையும் நம்மளால் பெற முடியும். அதே போல் தசாபுத்தி நல்ல தசாபுத்தியாக இருக்கும் பொழுது, லாபஸ்தானமாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு பேர் புகழோடு வருமானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரியான விஷயங்களை உங்களுடைய ஜனன ஜாதகத்துப்படி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதன் அடிப்படையில் சில சூட்சமமான வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முயற்சியோடு சேர்த்து வழிபாடுகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக பணவரவையும் நல்ல ஒரு வருமானத்தையும் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி. Yeah.